தேர்ஸ்டே மார்னிங் எழுந்துக்கும் போதே மழை கொஞ்சம் பேஞ்சிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது கிளைமேட். சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இனிப்பு தோசை செஞ்சு. சரி அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெல்லத்தை முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு. அதுலேயே 2 ஏலக்காவை தட்டி போட்டுட்டேன். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியால் வடிகட்டிட்டேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு, தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தையும் அதில் ஊற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை தோசை மாதிரி ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்பீடில் வச்சா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு செய்யலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி நல்லா பரட்டி போட்டு எடுத்தால் சூப்பரான இனிப்பு தோசை ரெடி. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சின்ன வயசுலலாம் அடிக்கடி அம்மா செஞ்சு தருவாங்க. இது நான் செய்யறதே இல்லை. இப்போதான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை